நம்பியப்பா உலகமே சதவடி இருந்திய கர்ரத்துஹுமுல் ஹயாத்துத் துன்யா, உலகம் ஏமாற்றி விட்டது, ஏமாற்றும். மார்க்கத்தை கேலியாக்குகிறாயா? இன்றைக்கு பல பேரை பார்க்கிறோம், அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, மரணத்தை பற்றி எடுத்து சொன்னால் உடனே பாத்துக்கலாம்பா, வேணா மௌத்துக்கு பிறகு பதில் நான் சொல்லிக்குவேன், உனக்கு என்ன வந்துச்சு, என்னடா சொல்லுவ? சொல்லுகிற மக்களை பார்த்து கேட்கிறோம், எங்கள் மீது உங்களுக்கு 1000 கோபதாபங்கள் இருக்கலாம், வருத்தங்கள் இருக்கலாம். எங்கள் மீது இருக்கிற வருத்தத்தால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். குளத்தை கோபித்து சென்றவன் தன்னை சுத்தப்படுத்தியதாக வரலாறு கிடையாது. எங்கள் மீது கோபம் கொள்வதனால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்று நீங்கள் நப்பாசை வைக்காதீர்கள். எங்கள் மீது இருக்கிற வெறுப்பை எப்படி வேணாலும் வெளிப்படுத்துங்க, உங்கள் மறுமை வாழ்க்கையை வீணடித்து வெளிப்படுத்தாதீர்கள். திருந்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். குறிப்பாக மார்க்க ரீதியான செய்திகளில் எத்தனையோ தோழர்கள் ஷிர்க் பிதாத்துகளில் மூழ்கி கிடக்கிறார்கள். தௌஹீத்வாதிகள் மீது கொண்ட வெறுப்பால் தௌஹீத்வாதிகளுடைய சொற்களை மறுக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் வார்த்தைகளை மறுக்கிறார்கள், தூதரின் வார்த்தைகளை மறுக்கிறார்கள். சீர்திருந்துங்கள். எங்களுக்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் மறுமைக்காக, உங்கள் நன்மைக்காக. மரணத்தை குறித்து அத்தனை முஸ்லிம்களும் பேசுகிறார்கள், ஆலிம்களும் பேசுகிறார்கள். அதனால் பெற வேண்டிய படிப்பினையை மட்டும் பேச மறுக்கிறார்கள், மறைக்கிறார்கள். என்ன படிப்பினை? அந்த மரண வேளையில் நீங்கள் அச்சமின்றி இருக்க வேண்டும் என்றால் வாழுகிற வாழ்க்கையை நேர்படுத்துவதை தவிர வேறில்லை. அல்லாஹ் ரசூல் காட்டிய வழிமுறைகளை கடைபிடிக்கின்றவனை தவிர வேறு எவனும் மறுமையில் வெற்றி பெறப் போவதில்லை.